நமது புத்திஸ்ட் ஜேபிஎன் டிவி அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பாண்டியர் கட்சி நிறுவனர் தலைவர் சே ஜெயராஜ் பாண்டியன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. அனைத்து பாண்டியர் கட்சி என்ற பெயர் வைப்பதற்கு ஒரு உங்களுடைய ஆலோசனை எப்படி வந்தது? அதாவது நம்ம தேசம் இந்திய தேசம் என்று நாம் சொல்கிறோம், பாரத தேசம் என்று சொல்கிறோம். இதை நம்ம சில வரலாற்று ரீதியாக நம்ம பல ஆராய்ச்சிகளுக்குள்ள பார்க்கும்போது ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நம்முடைய வரலாற்றில் பாரதம் என்ற பெயர் இல்லை, இந்தியா என்ற பெயரும் இல்லை. அப்போது நம்ம நாட்டுக்கு ஏதாவது பழைய பேர் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்குள்ளே செல்லும்போது ஒவ்வொரு ஊருக்கும் பழைய வரலாறுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை என்பது பாண்டியர்களுடைய வரலாறு அப்படின்ற மாதிரி அந்த மதுரை என்ற நகரத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்டவன் பாண்டியன் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு நம்முடைய இப்படி பண்டையானவன் அவனுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6000-8000 ஆண்டுகள் முதல் சங்க காலகட்டத்திலிருந்து பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த பெயர்கள் எல்லாம் நாம் பார்த்தபோது அதிசயமாக இருந்தது. ஏனென்றால் இன்றைய நம் மக்கள் வைத்திருக்கின்ற இந்த பெயர்களுக்கும் அன்று நம் மக்கள் அந்த மன்னர்கள் அவருடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த பெயர்களுக்கும் 80% மேற்பட்ட தொடர்பே கிடையாது. ஆச்சரியமாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த நாட்டில் ஒரு பண்டைய நாடு, நம்முடைய பழமையான நாடு என்று சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது பண்டு என்கின்ற நாடு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நாட்டோடு தான் கிரேக்கர்கள், ரோமானியர்கள், அரேபியர்கள் போன்றவர்கள் பல காலங்களாக வணிக தொடர்பு செய்தார்கள் பேசப்படுகிறது. அந்த பண்டு என்கின்ற பழமையான அந்த தேசம்தான் பண்டையன் பாண்டியன் என்ற தேசம். அந்த தேசத்தின் அடையாளமாக நாம் இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டோம். பிறகு சில விஷயங்கள் பார்க்கும்போது மெட்ராஸ் என்று நாம் சொல்லப்படுகின்ற இந்த நகரத்திற்கு உண்மையான பெயர் என்ன என்று பார்த்தால் டாக்குமெண்ட் சொத்துக்கள் டாக்குமெண்ட்லாம் பார்க்கும்போது மெட்ராஸ் அப்படின்றதுக்கு மதுரா தான் இருக்குது எல்லா சொத்துக்களுமே. இந்த நகரங்கள் சென்னை நகரம் என்று இப்போ சொல்கிறார்கள். இந்த நகரம் பிரிட்டிஷ் பீரியடில் முதல்ல சொல்லப்பட்ட நகரம் மெட்ராஸ் நகரம், மதுரா நகரம். இந்த வட சென்னை இப்போ நாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய பழைய மெட்ராஸ் நகரம். இதுவும் பாண்டியனுடைய தலைநகரம். இதுபோன்று நம்மளுடைய பாண்டிச்சேரி என்று சொல்கிறார்கள். அந்த பேர் எப்படி அங்கே வந்தது? அந்த பகுதி சோழர்களுடைய தேசம் தானே, சோழர்கள் நிலப்பரப்பு தானே அப்படின்னு நம்ம சொல்லப்படும் போது அதுக்கு அந்த பாண்டிச்சேரி என்ற பேர் வந்தது என்று பார்த்தால் அது பாண்டி நாடு. அந்த பாண்டி நாடு என்கின்ற அந்த பகுதியை இப்போது சேரி என்று சேர்த்து பாண்டிச்சேரி என்று பேர் வைத்திருக்கிறார்கள். அந்த நாடு பாண்டி நாடு என்ற அடையாளத்தை மறைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இப்போது அதுக்கு பெயர் என்னன்னு கேட்டால் புதுச்சேரி. அந்த பாண்டி என்ற வரலாறு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக புதுச்சேரி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மெட்ராஸ் நகரத்தில் பழமையான பெயர் மதுரா நகரம். அதை கடற்கரை நகரம் என்பதால் மதுரா பட்டினம் என்று சொல்வார்கள். அதை தான் பிரிட்டிஷார் ஷார்ட்டாக மெட்ராஸ் என்று அழைத்தார்கள். இதுபோன்று ஹைதராபாத் நகரத்துக்கு பழைய பெயர் என்னவென்று பார்த்தால் அந்த பெயர் மதுரா நகரம் என்று இருக்கிறது. அப்பொழுது அங்கே பாண்டியர்கள் ஆண்ட நிலப்பரப்பு என்பது தெரிகின்றது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் மக்கள் பெரும்பான்மை எல்லா மக்களுமே தமிழ் பேசியிருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிகின்றது. தமிழ் மொழிதான் இங்கே தெலுங்கு மொழியாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. அப்படி இருக்கையில் அங்கே இருந்த மக்கள் யார் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30-40% மக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30%க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே நம்முடைய பழங்குடியின மக்களும் பட்டியலின மக்களும் இருக்காங்க. அதை தவிர முத்தரையர் என்று சொல்லப்படுகின்ற தமிழகத்தில் திருச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் அங்கே பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 17% பேர் அங்கே அவர்கள் இருக்கிறாங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழர்கள் அங்கே வேறு பெயர்களில் என்று இருக்கிறார்கள், முத்தரை என்று சொல்லப்படுவார்கள். அவர்கள் பல பிரிவுகள் உண்டு. இப்போ பார்த்தீர்கள் என்றால் அந்த மதுரா நகரம் என்பது பாண்டியனுடைய தலைநகரம், அது பாண்டியன் தேசம் என்பதை இன்றைய நம்முடைய வரலாறு மறைக்கின்றது. கொஞ்சம் மேலே சென்றீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசம், அங்கே மதுரா டிஸ்ட்ரிக்ட் என்று இருக்கிறது, மதுரா நகரம் என்று இருக்கிறது. ஆனால் இப்போ சொல்லுவார்கள் அங்கே கிருஷ்ணர் பிறந்தார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருப்பார்கள். ஆனால் வரலாற்றில் அதற்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. கிருஷ்ணர் பிறந்ததற்கான எவிடன்ஸுகளோ எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பகுதிகளெல்லாம் தமிழ் பேசப்பட்ட நிலப்பரப்பு தான் என்பதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உறுதி செய்கிறார்கள். அதுதான் இந்த தேசத்தில் வரலாற்றை தெளிவாக கொண்டு வந்த ஒரு உத்தம தலைவர் யார் என்றால் நம்முடைய தேச தந்தை அம்பேத்கர் அவர்கள் தான். ஏனென்றால்
இந்த தேசம் முழுவதும் தமிழ் பேசப்படுற நிலம்தான் என்பதை பதிவு செய்திருக்கின்றார். வட இந்தியாவிலும் அந்த காலகட்டங்களில் தமிழ் பேசப்பட்டிருக்கின்றது. அந்த மொழி சமஸ்கிருத மொழிகள் போன்ற மற்றும் உருது போன்ற மொழிகள் கலப்பில் ஏற்படும் போது இன்று வட மொழியாக மாற்றப்பட்டு இன்று வடதமிழ் வட மொழியாக மாற்றப்பட்டு இன்று இந்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்தி மொழியில் அந்த ஆ என்ற வடிவம் தமிழில் இருக்கின்ற அதே வடிவம் தான் மேல் ஒரு கோடு. அதே போல ஆ என்கிற நாம் சுருக்கின்றோம். ஆனால் அதே இன்னொரு கோடு போட்டு மேல் இது போன்றுதான் இ உ தமிழ் எழுத்துக்களை தான் இந்திகளாக ஒரு 180-200 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றி இருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிகின்றது. இப்படி பல வரலாறுகள் ராஜஸ்தான் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே மதுவா தேசம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் பாகிஸ்தான் இப்படி நம்ம சொல்கிறார்கள். இன்று அகண்ட பாண்டிய தேசம் அகண்ட பாரத தேசம் என்று சொல்கிறார்கள். ஆப்கானிஸ்தான், திபெத் இது போன்ற பர்மா இந்த பகுதிகளெல்லாம் நம்முடைய முன்னோர்களாகிய நம்ம பூர்வீக மக்களாகிய பாண்டியர்களுடைய நிலப்பரப்பாக இருந்திருக்கின்றது. இந்த உண்மையை மறைத்திருக்கின்றார்கள். இதை தெரிந்த பிறகு ஏன் இந்த தேசத்தை நாம் மதுவா தேசம் என்று அழைக்கக்கூடாது, பாண்டிய தேசம் என்று அழைக்கக்கூடாது என்பதால் தான் நாம் பாண்டியர்கள், அதாவது சாதி மதங்கள் பிரிவுகள் ஏற்றத்தாழ்வுகள் இப்படி எந்த ஒரு விஷயங்களுமே நம் மண்ணில் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது. இது தெரிந்த பிறகு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வுகளே இல்லாத ஒப்பற்ற நாடாகிய இந்த தேசத்தில் இன்று ஏற்றத்தாழ்வுகள் மிக்க நாடாகவும் பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு குழப்பங்களும் இரத்த சிந்தல்களும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் வறுமையும் கொடுமையும் இதை பார்க்கும்போது சகோதர பாசமே இல்லாமல் எதிரிகளாக உடன் பிறந்த சகோதரர்களே தங்களை எதிரிகளாக நினைக்கும் அளவுக்கு மாற்றப்பட்டிருக்க நினைக்கும் போது நாம் எங்கோ தவறாக போய் கொண்டிருக்கின்றோம். நாம் பண்டையர்களாக பாண்டியர்களாக நாம் இணைந்தால் இந்த தேசம் சிறப்பானதாகவும் அமைதி தேசமாகவும் அனைத்து சகோதரர்கள் என்ற உணர்வோடு ஒரு வளமான தேசமாகவும் உருவாகும் என்பதால் தான் நாம் அனைவரும் பாண்டியர் என்ற உணர்வோடு அனைத்து பாண்டியர் கட்சி சாதிகளாக பிரிந்து கிடக்கின்ற நம்முடைய மக்கள் எல்லாம் அனைவரும் பாண்டியர்கள் என்ற உணர்வோடு இணைவோம். இந்த தேசத்தை பூர்வீக மக்களாக நாம் ஆட்சி செய்வோம். இந்த மண்ணில் உள்ள அனைத்து மக்களையும் பாதுகாப்போம், காப்போம். நம்ம வருங்கால தலைமுறை சிந்தனை அனைத்தையும் உயர்வாக வழிநடத்துவோம் என்பதற்காக தான் இந்த அனைத்து பாண்டியர் கட்சி என்ற நம்முடைய கட்சியானது நம் சகோதரர்களாக நம் மக்கள் அனைவரையும் சகோதரர்களாக நினைப்பதால் இங்கே SC ST என்றும் நம்முடைய BC MBC மற்றும் ஃபார்வர்ட் காஸ்ட் என்றும் நம் மக்கள் பிரிந்து கிடக்கின்ற மக்கள் பெரும்பான்மையான மக்கள் பூர்வீக மக்கள். அந்த மக்களை உண்மை வரலாறு தெரிந்து நாம் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கான்செப்டில் நாம் செயல்படுகிறோம். அதற்கான பிரச்சாரங்களை நாம் எடுத்து வைக்கின்றோம். இப்படி நாம் செய்யும்போது எல்லாரும் மக்களை பிரித்து விளைகின்ற சாதியாலும் மதங்களாலும் பல்வேறு பிரிவுகளால் பிரித்து விளையாடுகின்ற நிலையில் நாம் அனைத்து பாண்டியர் கட்சி என்ற பெயரில் நாம் அனைவரும் சாதியாக மதங்களாக பிரிந்திருக்கின்ற இந்த மக்கள் தேசத்தில் இருக்கின்ற பூர்வீக மக்கள் அனைவரும் நாம் சகோதரர்களாக இணைந்து இந்த மக்களையும் இந்த தேசத்தையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்காகத்தான் நாம் இதை இணைய வேண்டும். அதற்கான செயல் வடிவத்தை நாம் எடுக்கின்றோம். இன்று வட இந்தியாவில் பாரதிய ஜனதா என்ற கட்சி கிட்டத்தட்ட அந்த மக்களை மத ரீதியாக பிரிப்பது மட்டுமல்லாமல் மற்ற சாதி ரீதியாக பூர்வீக மக்களை ஒடுக்கி அவர்கள் அளிக்கும் செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற ஆபத்துகள் இனி வரும் காலங்களில் நம் நாட்டிற்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான காரணம் என்னவென்றால் இவர்கள் சொல்லுகின்ற பொய் இந்த நாட்டில் கிடையாது. இந்த தேசமானது பண்டைய மக்களாகிய பண்டைய பாண்டியர்களுடைய வரலாறு பாண்டிய மக்களாகிய மக்களும் அனைவரும் சகோதரர்களாகி இருக்கின்ற மக்களுக்கு போலியான கதைகள் மூலமாக போலியான வரலாறுகள் அவர்கள் கற்பனையாக கொடுப்பதன் மூலமாக உண்மை வரலாறை மறைப்பதன் மூலமாக தான் இங்கே அத்தனை பிரச்சனைகள் உருவாகின்றது என்பதை உணர்ந்து அந்த கதைகளை புறக்கணித்து நாம் உண்மை வரலாறு தெரிந்தால் நாம் அனைவருக்கும் சகோதரத்துவம் தானாகவே வலுப்படும். அதன் மூலமாக இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் அந்த பூர்வீக குடிமக்கள் தான் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் அவசரங்களாகவும் மக்களாகவும் அனைத்து உயர்வான நிலையிலும் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தேசத்தை அப்படிப்பட்ட மக்களை நாம் ஒருங்கிணைத்து அவர்களை பாதுகாத்து இந்த தேசத்தில் மீண்டும் இந்த பூர்வீக மக்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சியை ஒரு உண்மையான மக்களாட்சியை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட அந்த உண்மையான மக்களாட்சியை மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் மூலமாக அருமையான மக்களாட்சி உருவாக்கி அனைத்து மக்களையும் சகோதரர்களாக பாதுகாப்பதுதான் நம்முடைய அனைத்து பாண்டியர் கட்சியுடைய திட்டம். அதை செயல்படுத்துவதற்காகத்தான் இப்போது அடுத்த கட்டமாக ஒவ்வொரு முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறோம். நம் நண்பர்கள் தோழர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம்.
உண்மை வரலாறு தெரியும் போது இந்த நாடு எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு நல்ல அருமையான தேசமாக மாறும். அதற்காக நாம் அனைவரும் இணைந்து உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் புத்திஸ்ட் நாகபூஷன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கலந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.